அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஜேர்னல் என்ட்ரிஸ். வழக்கமாக +1 +2லயே நீங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நல்லா படிச்சிருப்பீங்க. Just to recollect all those things, I am here to discuss about how to pass journal entry for a particular transaction. Before that, we have to see the meaning of some important terms. The first term is account. A group of business transactions taken place between customers and business concern is called account. கணக்கு என்பது ஒரு வியாபார நிறுவனத்திற்கும் அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய வியாபாரம் சம்பந்தமான நடவடிக்கைகளை உள்ளடக்கியதே ஆகும். இப்போ what do you mean by transaction பார்க்கணும். business transaction means transfer of money, goods or services from one person to another person or from one account to another account. ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கோ ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கோ பணம், பொருள், பணி ஆகியவை மாறினால் அந்த மாறுவதற்கு பெயர் நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடவடிக்கைகளை ரெக்கார்ட் பண்றதுதான் அக்கவுண்ட் அப்படிங்கிறது பார்க்கிறோம். Then there are two types of accounts. First one personal account, another one impersonal account. The impersonal accounts are again classified into real account and nominal account. So ultimately there are three types of accounts. All the business transactions, whatever may be, they come under these three type of classifications only. They may come across either personal account or real account or nominal account. Personal accounts. Those accounts which relates the name of an individual, firm, company or banks etc. are called personal account. ஒரு மனிதருடைய பெயர், ஒரு நிறுவனத்தின் பெயர், ஒரு கம்பெனியின் பெயர், ஒரு வங்கியின் பெயர், ஒரு வணிக நிறுவனத்தின் பெயர் எதுவாக இருந்தாலும் ஆட்கள் சம்பந்தப்பட்டது, நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவையெல்லாம் இந்த ஆள்சார் கணக்கு என்ற அடிப்படையில் வரும். The rules for personal account is debit the receiver, credit the giver. பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவுவை. So இந்த personal accounts இந்த ரூல் ஞாபகத்துக்கு வரணும். Debit the receiver, credit the giver. Then the second type of account is real account or property accounts. சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. Those accounts which deals with the properties which are possessed by business concern like cash, machinery, building, goods etc. ஒரு வணிக நிறுவனத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இந்த சொத்து கணக்கின் கீழ் வரும். பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது அவன் வியாபாரம் பண்ற பொருள்ல இருந்து, குட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சரக்கு, ரொக்கம், பிசினஸுக்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்கள், மிஷினரி, பில்டிங்கு, என்ன பர்னிச்சர், டெலிபோன், ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே இதுல வந்துரும். இந்த ரியல் அக்கவுண்ட்டுக்குள்ள ரூல் என்ன அப்படின்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள் வருவனவற்றை பற்றுவை, வெளிச்செல்வனவற்றை வரவுவை.
மூணாவது கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட் இஸ் நாமினல் ஆர் ஃபிக்டிஷியஸ் அக்கவுண்ட்ஸ். நாமினல் அக்கவுண்ட்ஸ் சொல்லுவோம். இந்த நாமினல் அக்கவுண்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, those accounts which include all incomes and expenses of a business like dividend, rent received and salary, electricity, telephone expenses paid, etc. எல்லா வருமானங்களும், ஒரு நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய, ஒரு நிறுவனத்திற்கு வரக்கூடிய எல்லா வருமானங்களும், எல்லா லாபங்களும், அதே மாதிரி எல்லா செலவுகள், எல்லா நட்டங்கள் இந்த நாமினல் அக்கவுண்ட்ஸ் கிளாசிபிகேஷன் கீழே வரும். இந்த நாமினல் அக்கவுண்ட்ஸ்க்கு என்ன ரூல் அப்படின்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. ஸோ ஒரு பிசினஸ் டிரான்சாக்சன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ், என்னென்ன அக்கவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா கிளாசிஃபை பண்ணிட்டு, அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இந்த 3 கேட்டகரிக்குள்ள தான் வரும். இது தவிர வேற கேட்டகரியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆட்கள் பெயரா இருந்தா பர்சனல் அக்கவுண்ட், சொத்துக்கள் பெயரா இருந்தா ரியல் அக்கவுண்ட், செலவு அல்லது வருமானமா இருந்தா நாமினல் அக்கவுண்ட். மீனிங் ஆஃப் சம் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, டெபிட் ஆஸ்பெக்ட் அடிக்கடி நம்ம சொல்றது வந்து அக்கவுண்ட்ங்கிற வார்த்தை சொல்லுவோம். ஸோ அக்கவுண்ட்டுக்கு மீனிங் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட் 2 உண்டு. டெபிட் ஆஸ்பெக்ட்னா என்ன அப்படின்னா, an aspect which receives the benefit of a transaction. Credit aspectனா an aspect which gives the benefit of a transaction. இந்த 2க்கும் மீனிங் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு நடவடிக்கையின் பயனை எந்த தன்மை பெறுகிறதோ அதுக்கு பேரு பற்றுத்தன்மை. ஒரு நடவடிக்கையின் பயனை எந்த தன்மை தருகிறதோ அதுக்கு பேரு வரவு தன்மை. இப்ப ஜர்னல்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். குறிப்பேடு அப்படின்னா என்ன அப்படின்னா, a book of original record where every transaction is recorded in the first incidence. முதல்ல எந்த ஒரு புக்ல வியாபார நடவடிக்கைகளை முதல்ல எழுதுறாங்களோ அந்த புக்குக்கு பேரு ஜர்னல். வியாபார நடவடிக்கைகளை எந்த ஒரு ஏட்டில் முதலாக எழுதுறாங்களோ அந்த ஏட்டுக்கு பேரு குறிப்பேடு. A book of original record where every transaction is recorded in the first incidence. அடுத்து பாத்தீங்கன்னா ஜர்னலைசிங். ஜர்னலைசிங் அப்படின்னா குறிப்பேட்டில் எடுத்தெழுதுதல். The process of recording the transaction in a journal. அந்த ஜர்னல்ங்கிற அந்த புக்ல எழுதக்கூடிய அந்த நடவடிக்கை, அந்த அந்த வழிமுறைக்கு பேரு ஜர்னலைசிங். வியாபார நடவடிக்கைகளை முதலாக குறிப்பேட்டில் எடுத்து எழுதக்கூடிய அந்த வழிமுறை, அதுக்கு பேரு ஜர்னலைசிங். ஒரு ஜர்னல்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு ஸ்பெசிமன் ஜர்னல் ஒன்னு கொடுத்திருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஜர்னல், a journal should be recorded in this way only. No other method of entry is allowed as a journal entry. ஜர்னல்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. முதல் காலம் டேட்ஸ், பர்டிகுலர்ஸ், LF லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட்ஸ், கிரெடிட்ஸ். இந்த டேட்ல முதல்ல இயர் எழுதணும், அடுத்து மந்த் எழுதணும், அடுத்து டேட் எழுதணும். ஸோ இயர், மந்த், டேட். பர்டிகுலர்ஸ்ல முதல்ல டெபிட் தான் எழுதணும். டெபிட் எழுதும் போது அந்த டேட் காலத்தை ஒட்டின மாதிரி டெபிட்டை ஸ்டார்ட் பண்ணணும்.
கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த கேஷ் வந்து இந்த டெபிட் காலத்தை டேட் காலத்தை ஒட்டின மாதிரி ஆரம்பிக்கணும். கேஷ் அக்கௌண்ட்னு எழுதி டெட்டார் அப்படிங்கிறதுக்கு டிஆர் அப்படிங்கறத போடணும். அது எதுல இருக்கும்னா அந்த எல்எஃப் காலத்துக்கு முன்னாடி இருக்கணும். டெட்டார் அமௌண்ட் வந்து டெபிட் காலத்தில் எழுதணும். டூ எழுதுறது வந்து அந்த டேட் காலத்துல இருந்து கொஞ்சம் கேப் விட்டு 2 எழுதணும். 2 ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல அமௌண்ட் எழுதணும். ஸோ டெபிட் சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது டேட் காலத்தை ஒட்டின மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். கிரெடிட் ஸ்டார்ட் பண்ணும்போது டேட் காலத்துக்கு ஒட்டின மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 2 அப்படின்னு வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணணும் கிரெடிட் எழுதும்போது. அப்புறம் கீழே வந்து ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்குமே ஒரு நரேஷன் எழுதணும். எல்லா நரேஷனுமே கண்டிப்பாக பீயிங் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஜர்னல் என்ட்ரிக்கு அடுத்த லைன்ல இருக்கணும். வித்தின் த பிராக்கெட்ல இருக்கணும். So these are the rules for entering the journal entry. So date column, in the date column year should be entered in the first, followed by month and dates. The debit should be started with the nearest to date column. There should not be any gap between date and starting of debit account. In this problem, cash account. The cash account should be started from the beginning of. There should not be any gap between date and particular column. அந்த இடத்துல எந்த கேப்பும் வரக்கூடாது. ஸ்டார்ட் பண்றது அந்த மார்ஜினை ஒட்டின மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடணும். There must be a debit DR should be entered on the right side of debit, and the credit should be always started with the 2. The 2 should be entered in after leaving some space from the left side. There must be some gap, and after that only we start the credit entry. 2 added with the 2 owners capital account. Narration, all the narration should be entered within the bracket only. Within bracket only. It should be started with the being. The word being is always added before writing the narration. So the bracket and being are compulsory in all the narration. The narration should be written only on the bottom of each entry. The explanation for narration. Narration means a brief explanation about the journal. Journal எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் narration. Here is the journal entry, and along after the journal entry is over, there is a narration started with being cash given by Kumar. So this is called narration. Cash given by Kumar means Kumar is the owner. He gives cash on 1st April 2016. The capital amount is 1 lakh. So it is a self-explanatory explanation about the journal, why the journal is entered, the reason for which entry is passed, the amount involved, parties concerned, and the date are given under the end of each entry. எதுக்காக இந்த journal entry எழுதுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் விளக்க குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நரேஷன். இந்த நரேஷன் வந்து எப்போதுமே ஜேர்னல் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த லைன்ல எழுதணும். எழுதும்போது வித்தின் பிராக்கெட்ல தான் எழுதணும். பீயிங் அப்படிங்கிற வார்த்தையோட ஸ்டார்ட் ஆகணும். இப்போ ஒரு ஜேர்னல் கொடுத்திருக்காங்க. இந்த ஜேர்னல் அதாவது இப்போ ஒரு டிரான்சாக்சன், பிசினஸ் டிரான்சாக்சன் கொடுத்திருக்காங்க. கேஷ் கிவன் டு மோகன் ₹10,000. It is a business transaction. We have to see how this business transaction is converted as journal. Before starting,
we have to identify the 2 or 3 accounts involved in each business transaction. Here the accounts involved are first one cash account, second one Mohan account. These are the 2 accounts involved in this transaction. So first step is find the nature of account. Cash. Cash belongs to which category? Which type of account? Whether it is a personal account, real account or nominal account. That should be find out. And same manner Mohan account. Mohan account, whether it comes under personal account, real account or nominal account. This is the first step involved in journal. Cash. Cash account, it comes under real account. Mohan, it comes under personal account. The next step is apply the rule. For real account there is a rule. The rules for real account is debit what comes in, credit what goes out. The rules for personal account is debit the receiver, credit the giver. Real account rule should be applied for cash. In this transaction, we have to know whether cash comes inside the business or goes outside the business. This is the next step. Here, cash goes out of the business, goes out. Mohan account, the rule, the account nature is personal account. Apply the rule. Debit the receiver, credit the giver. Here, what is the role of Mohan? Whether he is giving the money or he is receiving the money. Cash given to Mohan. It means Mohan receives the amount. So he is called a receiver. Like that, cash goes out means that should be credited. Personal account, Mohan personal account, receiver, debit the receiver. So we are finding out which account should be debited and which account should be credited. Cash account is credited and Mohan account is debited. So the journal entry is Mohan account are to cash. This is the way in which we are deriving the journal from a particular business transaction. ஒரு வியாபார நடவடிக்கையில குறைந்தபட்சம் 2 கணக்குகள் இருக்கும். அந்த 2 கணக்குகள் என்னங்கறத முத கண்டுபிடிக்கணும். இந்த கணக்குல பொறுத்த வரைக்கும் கேஷ் ஒரு அக்கவுண்ட், மோகன் ஒரு அக்கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப கேஷ் வந்து பர்சனல் அக்கவுண்டா, ரியல் அக்கவுண்டா, நாமினல் அக்கவுண்டான்னு பார்க்கணும். கேஷ் வந்து ரியல் அக்கவுண்ட்ங்கற கேட்டகரியில வருது. ரியல் அக்கவுண்ட்க்குள்ள ரூல் என்ன அப்படின்னா கோஸ் அவுட். ரியல் அக்கவுண்ட்க்கு ரூல் வந்து உள்வருவனவற்றை பற்றுவை, வெளிச்செல்வனவற்றை வரவுவை. இங்க பணம் வந்து வெளியே போகுது, அதனால வெளிச்செல்வதனால் வரவு வைக்கிறோம், ரொக்க கணக்க வரவு வைக்கணும். மோகன் அக்கவுண்ட் பர்சனல் அக்கவுண்ட் கேட்டகரியில வருது. பர்சனல் அக்கவுண்ட்க்கு ரூல் வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க மோகன் வந்து நம்ம கொடுக்கிற கேஷை ரிசீவ் பண்றாரு. சோ பெறுபவர், பெறுபவருங்கனால பற்று வைக்கிறோம். எந்த கணக்க பற்று வைக்கணும்னா மோகன் கணக்க பற்று வைக்கணும். இதே மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷன், மிஸ்ஸஸ் ரமா commenced the business with the cash rupees 30,000. இங்கேயும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியை பண்ணணும். அதுக்கு நான் ஒரு 5 ஹெட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் த அக்கவுண்ட்ஸ், செகண்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அக்கவுண்ட், தேர்ட் ஒன் அப்ளை த ரூல், ஃபோர்த் ஒன் டெபிட்டா இல்ல கிரெடிட்டாங்கிறத பாக்குறது. சோ இந்த டேபிள் காலத்தை வச்சுக்கிட்டோம்னா இதுபடி எழுதணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜேர்னல் என்ன மாதிரியான whatever may be the nature of business transaction, we can easily identify whether the account should be debited or credited, and also we know for which reason the account is debited and which reason the particular account is credited. That also we know very well. So Mrs. Rama commenced business with cash. The accounts involved are Mrs. Rama one account, another account cash. So cash comes under real account. Real account, the rule is
Debit what comes in, credit what goes out. Here the cash comes in, so cash account is debited. Debit what comes in, cash comes in, so cash account is debited. Mrs. Rama, it is a personal account. Rules for personal account is debit the receiver and credit the giver. Here Rama is the giver, so the Rama account is credited. But while entering Mrs. Rama, the word capital should be added. Mrs. Rama's capital, because any amount or anything given at the beginning of a business, that will be considered as his capital. He is different from other person. So along with his name, along with the name of the owner, the word capital is added. If the capital is added, he is called owner. Mrs. Rama commenced their business with the cash 30,000. இதுல என்ன அக்கவுண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஒன்னு கேஷ் அக்கவுண்ட் இருக்கு, இன்னொன்னு ரமா அக்கவுண்ட் இருக்கு. கேஷ் அக்கவுண்ட்டுக்கு ரூல், கேஷ் அக்கவுண்ட் என்ன இதுல வருது அப்படின்னா சொத்து கணக்குல வருது. உள்ளுவரவனவற்றை பற்றுவை, வெளிச்செல்வனவற்றை வரவை, இங்க வெளியே செல்லு கம்ஸ் இன் உள் வருகிறது, அதனால பற்று வைக்கிறோம். மிஸ்ஸஸ் ரமா பர்சனல் அக்கவுண்ட் கிவர், தருபவரை வரவுவை, அதனால வர வச்சிருக்கோம். மிஸ்ஸஸ் ரமான்னு எழுதக்கூடாது, மிஸ்ஸஸ் ரமாவின் முதல் கணக்குன்னு எழுதணும். ஏன் முதல் கணக்குன்னா மிஸ்ஸஸ் ரமா ஓனர், ஓனர்ங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக கேபிட்டல்ங்கிற வார்த்தையை சேர்த்து எழுதணும். அடுத்து ஜேர்னல்ல ரொம்ப முக்கியமானது குட்ஸ். எங்கெங்கெல்லாம் குட்ஸ் இருக்கோ அங்க நம்ம குட்ஸ் அக்கவுண்ட்னு எழுத முடியாது. அதுக்கு பதிலா we written some other names for goods. goods எழுதுறதுக்கு பதிலா வேற ஒரு நேம்ல எழுதணும். அப்போ குட்ஸ் நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு குட்ஸ் உள்ள வரலாம், இன்னொன்னு குட்ஸ் வெளியே போகலாம். So there are two possible chances of goods that may come into the business or goes out of the business. comes in ல again two methods இருக்கு, goes out ல two methods இருக்கு. comes in எப்பம்லாம் அப்படின்னா purchases, நம்ம வெளியில போய் goods purchase பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா at that time the goods comes into the business. கொள்முதல் செய்யும் போது சரக்கு உள்ள வருது. இன்னொரு தடவை எப்ப உள்ள வரும் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். நம்மகிட்ட குட்ஸ் வாங்கிட்டு போனவங்க அந்த வாங்கிட்டு போன குட்ஸ்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு, இல்ல நான் சொன்ன குட்ஸ் இல்ல மாத்தி குட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்நேரம் நம்ம சேல்ஸ் பண்ண குட்ஸ் நமக்கு திரும்ப வரும். அப்பவும் குட்ஸ் உள்ள வரும். சோ உள்ள வர்றது ரெண்டு சிச்சுவேஷன்ல பிசினஸ் உள்ள கேஷ் குட்ஸ் வரும். ஒன்னு கொள்முதல் பண்ணும்போது, இன்னொன்னு விற்பனை திருப்பத்தின் போது குட்ஸ் உள்ள வரும். கோஸ் அவுட் எப்பமெல்லாம் குட்ஸ் வெளியே போகும் அப்படின்னா ஒன்னு சேல்ஸ் பண்ணும்போது குட்ஸ் வெளியே போகும், விற்பனை செய்யும் போது குட்ஸ் வெளியே போகும். இன்னொன்னு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், நம்ம வாங்கின குட்ஸ் நல்லா இல்ல அல்லது கெட்டு போயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா அந்த குட்ஸ வாங்கின ஆள்கிட்ட யார்கிட்ட நம்ம கொள்முதல் செஞ்சோமோ அங்க திருப்பி கொடுத்துருவோம். அதுக்கு பேரு கொள்முதல் திருப்பம். சோ குட்ஸ் வெளியே போறதுல ரெண்டு வாய்ப்புகள். ஒன்னு இட் should be either சேல்ஸ் இருக்கலாம், otherwise it may be purchase returns இருக்கலாம். These are the two situations under which goods may go out of the business. Goods purchased for cash from Aravind rupees 10,000. இது ஒரு transaction. This transaction is classified into several parts in order to find out which account is debited or which account is credited. எதை டெபிட் பண்ணணும் எதை கிரெடிட் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன அக்கவுண்ட்ஸ் இருக்குன்னு பாக்குறோம். முதல் அக்கவுண்ட் குட்ஸ், ரெண்டாவது அக்கவுண்ட் கேஷ், மூணாவது அக்கவுண்ட் ஆனந்த். 3 அக்கவுண்ட் இருக்கு. இப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ல கேஷும் ஆனந்தும் வந்தது அப்படின்னா அந்த கேஷ்ங்கிற வார்த்தை வந்ததுனால இட் இஸ் எ கேஷ் டிரான்சாக்ஷன். In case of cash transaction, there is no need to include personal account. ஆனந்த் நேம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்துங்கிற அக்கௌண்ட்டை நம்ம மறந்துடலாம். ஏன்னா ஆனந்துங்கிறவன்கிட்ட இருந்து பணம் கொடுத்து பொருள் வாங்கிட்டு வரோம். அப்ப ஆனந்த் பேர் நமக்கு தேவையில்லை. பணம் கொடுத்ததுனால இட் இஸ் a cash transaction. So
we have to concentrate more on goods and cash. Cash கொடுத்தாச்சுன்னா cash transaction. We need not worry about the personal accounts involved in cash transaction. So goods என்ன account அப்படின்னா real account. real accountக்கு ரூல் debit what comes in, credit what goes out. இங்க purchase பண்றதுனால goods உள்ள வருது, உள்ள வர்றதுனால purchases account debit எழுதணும், goods account எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா goods உள்ள வருதுன்னா ரெண்டு மெத்தடு, ஒன்னு purchases ஆயிருக்கலாம் இல்ல சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். இங்க கணக்குல வந்து நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வாய்ப்பு இல்ல, ஏன்னா பர்ச்சேஸ் தான் பண்ணிருக்காங்க. சோ purchases account டெடார். அடுத்து கேஷ் பொறுத்த வரைக்கும் ரியல் அக்கவுண்ட். ரியல் அக்கவுண்ட்ல டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் கேஷ் கொடுத்து, அப்ப கேஷ் வெளியே போனாதான் குட்ஸ் உள்ள வரும். ஸோ கேஷ் வந்து கோஸ் அவுட், அதனால கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஜேர்னல் எழுதுறதா இருந்தா எப்போதும் முதல் டெபிட் தான் எழுதணும், அப்புறம் கிரெடிட் எழுதணும். ஸோ ஆக்சுவல் ஜேர்னல் என்ட்ரி இஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டாட் டு கேஷ் அக்கௌண்ட். இந்த டிரான்சாக்ஷன்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கேஷ் டிரான்சாக்ஷன்ங்கிறதுனால பர்சனல் அக்கௌண்ட்டை எடுக்க வேண்டியது இல்லை. கேஷ் அக்கௌண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன், அதனால பர்சனல் அக்கௌண்ட்டை எடுக்க வேண்டியது இல்லை. bought goods on credit from ராஜா, இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன். அதாவது சொன்னது கேஷ் டிரான்சாக்ஷன், இது கிரெடிட் டிரான்சாக்ஷன். கிரெடிட் டிரான்சாக்ஷன்னா கண்டிப்பாக பர்சனல் அக்கௌண்ட்டை எடுக்கணும், கேஷை எடுக்கக்கூடாது. ஏன்னா கேஷ் இப்ப கொடுக்கல, பின்னாடி கொடுக்க போறோம். சோ இங்க வந்து குட்ஸ் இருக்கு, ராஜாக்கு கேஷ் இருக்கு, கேஷ் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன், அதனால கேஷ்ங்கிறத எடுக்கவே கூடாது. குட்ஸ் ரியல் அக்கௌண்ட் கம்ஸ் இன், அதனால பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெடார். குட்ஸ் அக்கௌண்ட் எழுதக்கூடாது, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெடார். ராஜா அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க ராஜா வந்து கிவர், அதனால அவர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஸோ ஆக்சுவல் என்ட்ரி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெடார் 36,000 டு ராஜா அக்கௌண்ட் 36,000. நரேஷன் பீயிங் கிரெடிட் பர்ச்சேசஸ் மேட். அடுத்த டிரான்சாக்ஷன் பெய்டு கேஷ் டு ராஜா rupees 35,400 in full settlement of his accounts. இப்ப ராஜாட்ட இருந்து நம்ம குட்ஸ் வாங்கியிருக்கோம், வாங்கும் போது எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம்னா 36,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்ப ஆக்சுவலா நம்ம கொடுக்க போறது 36,000 தான் கொடுக்கணும். ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா பெய்டு கேஷ் டு ராஜா 35,400 in full settlement of his account. 36,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 35,400 ரூபாய் கொடுத்துட்டு ஃபுல் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிருக்கோம். அப்ப என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல பாக்குறோம். கேஷ் இருக்கு, ராஜா இருக்கு, இன்னொன்னு அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, 36,000 மைனஸ் 35,400, அதுக்கு பேரு டிஸ்கவுண்ட் அர்த்தம். டிஸ்கவுண்ட் நம்ம வந்து பணம் கொடுக்கிறோம், பணம் கொடுத்ததுனால அவன் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அந்த டிஸ்கவுண்ட் வந்து அதுவும் ஒரு அக்கௌண்ட் இங்க இல்ல, ஆனா அந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் வச்சு நம்ம டிஸ்கவுண்ட் எழுதணும். இப்ப கேஷ் அக்கௌண்ட் வழக்கம் போல ரியல் அக்கௌண்ட் கோஸ் அவுட், வெளியே போகுது, அதனால கிரெடிட் பண்ணியாச்சு. ராஜா அவர் தான் பர்சனல் அக்கௌண்ட் ரிசீவர், அதனால ராஜா அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கவுண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தனுக்கு 16,000 ரூபாய் 36,000 ரூபாய் கொடுக்கணும், 35,400 தான் கொடுத்துருக்கோம், மீதி 600 ரூபாய் நமக்கு லாபம். லாபம்னா இன்கம், அதனால டிஸ்கவுண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட்ல வருது, நமக்கு அது இன்கம். இன்கம்ங்கிறதுனால கிரெடிட் பண்றோம். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்கம்ங்கிறதுனால கிரெடிட் பண்றோம், பண்ணியாச்சு. இதை நரேஷன் எல்லாம் ஜேர்னலா எழுதுறது போது ராஜா அக்கௌண்ட் டெடார் 36,000 டு கேஷ் 35,400 டு டிஸ்கவுண்ட் 600. பீயிங் ராஜா அக்கௌண்ட் செட்டில்டு, கம்மியான அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணதுனால நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃபார் ₹4,000 அண்ட் இஷ்யூட் எ செக். இது அடுத்த ஒரு முக்கியமான ஜேர்னல். செக் இஷ்யூ பண்ணா என்ன செய்யணும், கீழே அதுக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்கேன் பாருங்க. செக் ரிசீவ்டு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ட்ரீட் இட் ஆஸ் கேஷ். ஒரு ஆள்கிட்ட இருந்து நம்ம செக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கேஷ் வாங்கினதுக்கு ஈக்குவல் அந்த செக்கை வந்து கேஷ்னு சொல்லி ட்ரீட் பண்ணணும். அதே இது செக் நம்ம இஷ்யூ பண்றோம் வைங்க, யாருக்காவது செக் இஷ்யூ பண்றோம் இல்ல செக் பே பண்றோம், ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ்க்காக செக் பே பண்றோம்னா that check is considered as bank.
செக் ரிசீவ் பண்ணுனா கேஷ் ரிசீவ் பண்ணதா எடுத்துக்கணும். செக் இஷ்யூ பண்றோம், இன்னொருத்தருக்கு செக் பே பண்றோம் அப்படின்னா அந்நேரம் என்ன செய்யணும்னா பேங்க்னு ட்ரீட் பண்ணிக்கணும். இந்த ரூலை மைண்ட்ல வச்சுக்கணும். செக் ரிசீவ்டுனா கேஷ், செக் பெய்டு அப்படின்னா பேங்க். இப்போ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் ருபீஸ் 4000 அண்ட் இஷ்யூடு செக். குட்ஸ் வாங்கியிருக்கோம், செக் இஷ்யூ பண்ணியிருக்கோம், கேஷும் இருக்கு. கேஷுக்கு பதிலாக தான் செக் இஷ்யூ பண்றோம். அதனால கேஷ் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 4000 ரூபாய் கேஷா கொடுக்கறதுக்கு பதிலாக செக் கொடுக்குறோம். ஸோ குட்ஸுக்கு வழக்கம் போல பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார். செக் இஷ்யூடுங்கிறதுனால அதை பேங்க்னு ட்ரீட் பண்ணணும். பேங்க் என்ன அக்கௌண்ட் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க பணம் நம்ம கொடுக்கல, யார் கொடுக்குறா? பேங்க் கொடுக்குறாங்க. பேங்க் வந்து கிவர். கிவர்ங்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஜேர்னல் என்னன்னா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 4000 to bank account being purchases made. Goods returned to அமீர்லால். நம்ம ரிட்டர்ன் பண்றோம். குட்ஸ் ரிட்டர்ன்டு டு அமீர்லால்னா அமீர்லால்ட்ட இருந்து ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, நல்லா இல்லைன்னு இப்ப திரும்ப ரிட்டர்ன் பண்றாங்க. அப்ப இதுல என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னா குட்ஸ் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அமீர்லால் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, கேஷ் இருக்கு. ஆனா அந்த கேஷ் வந்து தேவையில்லை. குட்ஸ் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ல டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்க குட்ஸ் ரிட்டர்ன் டு அமீர்லால், நம்ம தான் ரிட்டர்ன் பண்றோம். அப்ப குட்ஸ் வெளியே போகுது, கோஸ் அவுட். அப்ப கோஸ் அவுட்னா ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்னு சேல்ஸா இருக்கணும், இல்லைன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸா இருக்கணும். இங்க சேல்ஸ் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். அடுத்து அமீர்லால். அமீர்லால் வந்து பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நம்ம ரிட்டர்ன் பண்றதை ரிசீவ் பண்றது அமீர்லால். ரிசீவர்ங்கிறனால அமீர்லால் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். என்ட்ரி அமீர்லால் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் ஆஃப் பர்னிச்சர் அண்ட் பேமெண்ட் பை செக் 5000. பர்னிச்சர் வாங்குறோம். பர்னிச்சர் வாங்குறது வேற, குட்ஸ் வாங்குறது வேற. குட்ஸ் வாங்கினா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எழுதணும். பர்னிச்சர் வாங்கினா பர்னிச்சர் நேம்ல தான் எழுதணும், பர்னிச்சர் அக்கௌண்ட் எழுதணும். ஏன்னா பர்னிச்சர் வந்து அசெட்ஸ். அசெட்ஸுக்கும் குட்ஸுக்கும் அப்ப என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அசெட்ங்கிறது எனிதிங் பர்ச்சேஸ்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பெர்மனன்ட் யூஸ் அண்ட் நாட் ஃபார் ரீசேல். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்றதுக்காக வச்சிருந்தோம்னா அதுக்கு பேரு அசெட்ஸ். விற்கிற நோக்கம் இல்லாம நம்மளுடைய சொந்த உபயோகத்துக்காக வச்சிருந்தோம்னா அதுக்கு பேரு அசெட்ஸ். எதையாவது ஒரு பொருளை வாங்கி மற்றவங்களுக்கு விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம வச்சுக்கிறதுக்கு இல்லாம, நம்ம யூஸ் பண்றதுக்கு இல்லாம மற்றவங்களுக்கு விற்கணுங்கிற நோக்கத்தோட வாங்கியிருந்தோம்னா அதுக்கு பேரு குட்ஸ். குட்ஸா இருந்தா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அல்லது சேல்ஸ் அக்கௌண்ட்னு எழுதணும். பர்னிச்சர், மெஷினரி இந்த மாதிரி அசெட்டா இருந்ததுன்னா அந்தந்த நேம்ல தான் எழுதணும். என்ன அசெட் வாங்கியிருக்காங்களோ அந்த நேம்ல எழுதணும். டைப்ரைட்டர்னா டைப்ரைட்டர், பர்னிச்சர்னா பர்னிச்சர், மெஷினரினா மெஷினரி. ஏன்னா அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ண போறோம், விற்கிறதுக்காக இல்ல. விற்கிறதுக்காக ஒரு பொருள் வாங்கல, நம்மளுடைய சொந்த உபயோகத்துக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேரு அசெட்ஸ். இங்க பர்னிச்சர் வாங்கியிருக்கோம், நம்ம உபயோகத்துக்கு தான் வாங்கியிருக்கிறோம். அப்போ பர்னிச்சர் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட், செக் ஒரு அக்கௌண்ட். பர்னிச்சர் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்ல பர்னிச்சர் உள்ள வருதா வெளியே போகுதான்னு பார்த்தா நம்ம வாங்கினதுனால உள்ளதான் வருது, கம்ஸ் இன். ஸோ பர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். மறந்து போய் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடக்கூடாது. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எப்ப டெபிட் பண்ணணும்னா குட்ஸ் வாங்கினா மட்டும்தான் டெபிட் பண்ணணும். குட்ஸ்ங்கிறது எனிதிங் பர்ச்சேஸ்டு ஃபார் ரீசேல். இங்க பர்னிச்சர் ரீசேல்ஸுக்காக வாங்கல, நம்ம யூஸ் பண்றதுக்காக வாங்கியிருக்கோம். அப்ப இது வந்து அசெட். அசெட்ங்கிறதுனால பர்னிச்சர் அக்கௌண்ட் தான் எழுதணும். அடுத்து செக் பே பண்ணிருக்காங்க. செக் பெய்டுனா ஏற்கனவே சொன்ன பேங்க்னு தான் ட்ரீட் பண்ணணும். பேங்க் பர்சனல் அக்கௌண்ட். அப்ளை த ரூல்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க பணம் நம்ம கொடுக்கல, பேங்கர் தான் கொடுக்கறாரு. அப்ப பேங்க் அக்கௌண்ட கிரெடிட் பண்ணணும். என்ட்ரி பர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். பாட் டைப்ரைட்டர் ஃப்ரம் for rupees 750 from Universal Typewriter Company on credit. கிரெடிட் பேசிஸ்ல வாங்கியிருக்காங்க. அப்ப கிரெடிட் பேசிஸ் சொல்லிட்டாலே அந்த கம்பெனி நேம் தான் எழுதணும், கேஷ் எழுதக்கூடாது. கேஷ் டிரான்சாக்சன் கொடுத்திருந்தாங்கன்னா கேஷ் கட்டாயம் எழுதணும், கம்பெனி நேம் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. இங்க வந்து கிரெடிட் கொடுத்ததுனால
கேஷ் நமக்கு தேவையில்லை. இதுதான் வேணும், கம்பெனி நேம் தான் வேணும். டைப்ரைட்டர் வாங்கியிருக்காங்க, ஸோ அது ஒரு அக்கௌண்ட். கம்பெனி நேம் வந்து யுனிவர்சல் டைப்ரைட்டர் கம்பெனி. டைப்ரைட்டர் ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்க வந்து டைப்ரைட்டர் நம்ம வாங்கினதுனால உள்ள வருது, கம்ஸ் இன். டைப்ரைட்டர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும், ஏன்னா அது அசெட்டு. அப்புறம் யார்கிட்ட வாங்குறோம்னா யுனிவர்சல் டைப்ரைட்டர் கம்பெனி, அது வந்து பர்சனல் அக்கௌண்ட், ஏன்னா அது வந்து நேம் ஆஃப் த கம்பெனி, அதனால பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க வந்து யுனிவர்சல் டைப்ரைட்டர் வந்து கிவர், அவர் தான் நமக்கு கொடுக்குறாரு, அப்ப அந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். என்ட்ரி டைப்ரைட்டர் அக்கௌண்ட் டார் டு யுனிவர்சல் டைப்ரைட்டர் கம்பெனி அக்கௌண்ட். அடுத்து இப்போ இது வந்து பர்ச்சேசஸ் ஃபுல்லா முடிச்சாச்சு. இப்போ அடுத்து சேல்ஸ். சோல்டு குட்ஸ் டு மிஸ்டர் குமார் ருபீஸ் 5000. 5000க்கு குமாருங்கிறவருக்கு வித்திருக்கிறாங்க. கேஷுக்கு வித்ததா சொல்லல, கேஷ் இருக்கு, ஆனா சோல்டு குட்ஸ் டு மிஸ்டர் குமார்னு பேர் வந்ததுனால இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் அர்த்தம். குட்ஸ் ஒரு அக்கௌண்ட், மிஸ்டர் குமார் ஒரு அக்கௌண்ட். கேஷ் கொடுத்திருந்தாலுமே கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது, அதனால கேஷ் எங்கேயும் வராது. குட்ஸ் ரியல் அக்கௌண்ட், கோஸ் அவுட், அதனால வெளியே போச்சுன்னா ரெண்டு சிச்சுவேஷன்ல தான் குட்ஸ் வெளியே போகும். ஒன்னு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸா இருக்கணும், இங்க ரிட்டர்ன்ஸ் சொல்லல, அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட கிரெடிட் பண்றோம். மிஸ்டர் குமார், குமார் வந்து பர்சனல் அக்கௌண்ட், ரிசீவர், ரிசீவர்னால டெபிட் பண்றோம். என்ட்ரி மிஸ்டர் குமார் அக்கௌண்ட் டார் டு சேல்ஸ். சோல்டு சேல் ஆஃப் ஓல்டு பர்னிச்சர் டு ராஜன் அண்ட் கம்பெனி ருபீஸ் 7000. ராஜன் அண்ட் கம்பெனிக்கு 7000 ரூபாய்க்கு ஓல்டு மிஷினரிய சேல்ஸ் பண்ணிருக்கோம். மிஷினரி அப்படின்னா அசெட்னு அர்த்தம், குட்ஸ் கிடையாது, அசெட்னு அர்த்தம். அப்போ எப்படி வாங்கும் போது அசெட் நேம்லயே எழுதுறோமோ அதே மாதிரி பழசா போய் அதை விற்கிறோம் அப்படின்னா அதே நேம்ல தான் எழுதணும். சோ மிஷினரி ரியல் அக்கௌண்ட், இங்க வந்து சேல்ஸ் பண்றதுனால வெளியே போகுது, கோஸ் அவுட். கிரெடிட் பண்ண வேண்டியது எதுன்னா மிஷினரி அக்கௌண்ட கிரெடிட் பண்ணணும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சாரி, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்க வந்து மிஷினரி கோஸ் அவுட், அதனால மிஷினரி அக்கௌண்ட கிரெடிட் பண்ணணும். ராஜன் அண்ட் கம்பெனி பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நம்ம ரிசீவ் பண்றத, நம்ம சேல்ஸ் பண்றத வாங்குறது ராஜன் அண்ட் கம்பெனி, சோ ஹி இஸ் த ரிசீவர், அதனால அவர் அக்கௌண்ட் வந்து டெபிட்டட். சோ ஆக்சுவல் என்ட்ரி ராஜன் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டார் டு மிஷினரி. சேல் ஆஃப் பர்னிச்சர் டு ராஜன் அண்ட் கம்பெனி அண்ட் ரிசீவ்ட் எ செக். சேல்ஸ் பண்ணி செக் ரிசீவ் பண்ணிருக்கோம். செக் ரிசீவ் பண்ணினா கேஷ் ட்ரீட் பண்ணணும், செக் பே பண்ணினா பேங்க்னு ட்ரீட் பண்ணணும். இங்க பர்னிச்சர் சேல்ஸ் பண்ணிட்டு ராஜன் அண்ட் கம்பெனில இருந்து செக் வாங்குறோம். அப்போ பர்னிச்சர் ஒரு அக்கௌண்ட், செக் ஒரு செக் ரிசீவ்டு ஒரு அக்கௌண்ட், கேஷுக்கு பதிலா செக் வாங்குறோம், செக் ரிசீவ்டு ஒரு அக்கௌண்ட். ராஜன் அண்ட் கம்பெனி ஒரு அக்கௌண்ட். ராஜன் அண்ட் கம்பெனி வராது, ஏன்னா பணம் வாங்கினதுனால ராஜன் அண்ட் கம்பெனி பேர் நமக்கு தேவையில்லை. பர்னிச்சர் ரியல் அக்கௌண்ட் கோஸ் அவுட், அதனால அதை வந்து கிரெடிட் பண்றோம். செக் ரிசீவ்டுனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கேஷா ட்ரீட் பண்ணணும்னு. கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், கம்ஸ் இன், கம்ஸ் இன்னுங்கிறதுனால அதை வந்து டெபிட் பண்றோம். சோ கேஷ் அக்கௌண்ட் டார் டு பர்னிச்சர் அக்கௌண்ட். அடுத்து குட்ஸ் ரிட்டர்ன்டு பை அரவிந்த் வாலா. அரவிந்த் வாலா 200. குட்ஸ் ரிட்டர்ன் பை, பைனா அரவிந்த் நமக்கு குட்ஸ் ரிட்டர்ன் பண்றான், அப்ப அதுக்கு பேர் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ். அரவிந்த் நம்ம முன்னாடி வாங்கியிருக்கான், வாங்கினதை இப்ப சேல்ஸ் ரிட்டர்ன் பண்றேன்னு அர்த்தம். சோ ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு, குட்ஸ் இன்னொன்னு அரவிந்த். குட்ஸ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட், கம்ஸ் இன். கம்ஸ் இன்னா ஒன்னு பர்ச்சேசஸா இருக்கும், இல்ல ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா சேல்ஸ் ரிட்டர்ன்ஸா இருக்கும். இந்த கணக்குல ரிட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதனால அதை வந்து டெபிட் பண்றோம். அரவிந்த் பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அரவிந்த் தான் நமக்கு கொடுக்குறான், அப்போ கிவர். அரவிந்த் அக்கௌண்ட கிரெடிட் பண்ணணும். அப்போ என்ட்ரி சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டார் டு அரவிந்த் அக்கௌண்ட். பெய்டு சேலரி டு முத்தையா ருபீஸ் 4000. சேலரி அந்த யாரு பேருக்கு கொடுக்குமோ அந்த பேர் எழுதவே கூடாது, எப்போதுமே எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு பிசினஸ் கன்சர்ன்ல 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா 1000 பேரையும் எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போ சேலரின்னு ஒரே ஹெட்டிங்ல தான் வச்சிருப்பாங்க. அப்ப யாருக்கு பேர் கொடுக்கறோங்கிறது தேவையில்லை, சேலரி மட்டும் இருந்தா போதும். சேலரி ஒரு அக்கௌண்ட், கேஷ் ஒரு அக்கௌண்ட், முத்தையா ஒரு அக்கௌண்ட் இருக்கு, முத்தையா அக்கௌண்ட் எழுதக்கூடாது. யாருக்கு கொடுக்கோங்கிறது எழுதக்கூடாது, என்ன நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸோ அதைத்தான் எழுத போறோம்.
ஸோ சேலரிங்கிறது நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இங்க சேலரி பெய்டு, அதனால நமக்கு எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். கேஷ் ரியல் அக்கௌண்ட் கோஸ் அவுட், அதனால கிரெடிட் பண்றோம். முத்தைய அக்கௌண்ட் எங்கேயும் வராது, ஏன்னா யாருக்கு சம்பளம் கொடுக்கணும்ன்றத எழுத வேண்டாம், நேம் எழுத வேண்டாம். கேஷ் வெளியே போகுது, சேலரி கொடுக்குறோம், அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ ஆக்சுவல் என்ட்ரி சேலரி அக்கௌண்ட் டார் டு கேஷ். சேலரி பெய்டு த்ரூ செக், அப்பமே கேஷ் பார்த்தோம். இப்போ வந்து செக் மூலமா பே பண்ணா சேலரி அக்கௌண்ட், அதே மாதிரி சேலரி அக்கௌண்ட் டெபிட். செக்குங்கிறதுனால செக் பெய்டுனா பேங்க். செக் ரிசீவ் பண்ணோம்னா கேஷ், செக் பே பண்ணோம்னா பேங்க். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க நம்ம பணம் கொடுக்கல, பேங்க் தான் பணம் கொடுக்கு. ஸோ கிவர் வந்து பேங்கர், அதனால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். என்ட்ரி சேலரி அக்கௌண்ட் டார் டு பேங்க். ட்ரூ கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆபீஸ் யூஸ். ட்ரூ கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆபீஸ் யூஸ். அலுவலக தேவைக்காக பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ இதுல வந்து 2 அக்கௌண்ட் இருக்கு, ஒன்னு கேஷ் இருக்கு, ஒன்னு பேங்க் இருக்கு. கேஷ் ரியல் அக்கௌண்ட், குட்ஸ் கேஷ் வந்து உள்ள வருது, கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன், அதனால கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். பேங்க் இருக்கு, பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க பேங்க் வந்து கிவர், அதனால கிரெடிட் பண்றோம். என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டார் டு பேங்க் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டார் டு பேங்க் அக்கௌண்ட். withdrew from bank for private use. private useனாலே drawings accountனு எழுதணும். private use அப்படினாலே drawings accountனு அர்த்தம். பணம் பேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க, ஆனா அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. யாரு? ஓனர் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. ஓனர் செலவுக்காக எடுத்துக்கிட்டாரு. பிசினஸ்ல இருந்து ஓனர் செலவுக்காக பணம் எடுத்தாருன்னா அதுக்கு பேர் பிரைவேட் யூஸ். அப்போ என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னா பேங்க் இருக்கு. இந்த பிரைவேட் யூஸ்ங்கிறத டிராயிங்ஸ் தான் எழுதணும். டிராயிங்ஸ் இருக்கு. பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க பேங்க் வந்து கிவர், அதனால கிரெடிட் பண்றோம். இந்த டிராயிங்ஸ்ங்கிறது டிராயிங்ஸ் ஆஃப் ஓனர். அப்போ அது வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அதனால இது வந்து கிட்டத்தட்ட பர்சனல் அக்கௌண்ட் மாதிரி தான். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்க வந்து இவர் வந்து ரிசீவர், பணம் எடுக்கிறாரு, அப்ப இவர் ரிசீவர், அதனால அவர் பேர் எழுதுற இப்ப அதுல டிராயிங்ஸ் அக்கௌண்ட்னு எழுதுறோம். சோ என்ட்ரி டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டார் டு பேங்க். சோ கிட்டத்தட்ட எதெல்லாம் முக்கியமான ஜேர்னல் என்ட்ரியோ அதை பூரா டச் பண்ணியாச்சு. சோ இது போக நீங்க என்ன ஜேர்னல் என்ட்ரியா இருந்தாலும் சரி, இப்ப நம்ம கொடுத்த இந்த டேபிள்குள்ள கொண்டு வச்சு அதுக்கு என்ன கணக்கு, என்ன கேட்டகரியில வருது, என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள ரூல் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிள் எழுதுனா ஈஸியா எது டெபிட் எது கிரெடிட்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ சோ மச்.